காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு முத்துவேல் ஃபேமிலியில் நடக்கிற பஞ்சாயத்து தான் காட்டுறாங்க. லைக் முத்துவேல் கேட்குறாரு, சொல்லு எதனால் பாண்டிய மகளை போய் லவ் பண்ண? நம்மளோட எதிரி குடும்பம்னு தெரியும், 30 வருஷம் பகை இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவளை லவ் பண்ண? உண்மையை சொல்லு. எதுக்கு அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு நீ சினிமாக்கு போன சொல்லு அப்படின் போது, இவன் எங்கேயாவது உண்மையை உளறிட போகிறான் அப்படின்றனால நம்ம சக்திவேல் ஃபஸ்ட்டாக முந்திக்கிட்டு, அவன் எப்படின்னா சொல்லுவான், அடித்தாலும் பிடிச்சாலும் பெரியப்பான்னு உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கான், உங்களை போய் எப்படின்னா சொல்லுவான் அப்படின்னு எல்லாத்தையும் முத்துவேல் மேலே பழிய போடுறதா சக்திவேலுக்கு வேலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் முத்துவேலை கார்னர் பண்ணி உன்னாலதான் இப்படி ஆச்சு, உன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வருன்றதுக்காக. அவருக்கு ஒன்றுமே புரியல. டேய் நான் என்னடா பண்ணேன், என்ன ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு முத்துவேல் கேட்கும்போது, ஆமாண்ணே நீங்கள் இவனுக்கு குமாருக்கு பொண்ணு பார்க்குறேன் ஊரெல்லாம் பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு துரும்ப கூட நீங்கள் இன்னும் அசைச்சு வைக்கவே இல்லை, அதனால தான் தனக்கு கல்யாணமே ஆகாதோ அப்படின்னு நினச்சி அவனோட மகளையே பாண்டிய மகளையே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டான் போல இருக்குன்னு போது, அப்படியாடா உங்கள் அப்பா சொல்கிறது உண்மையா? நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீ விரும்பினியா அப்படின் போது, இல்லை எனக்கு உண்மையாகவே அரசியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் லவ் பண்ணேன் அப்படின் போது பல்லாரும் ஒன்று விற்கிறாரு. ஏன்டா நம்ம எதிரி குடும்பத்தில் அந்த பொண்ணை போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. உடனே நம்ம சக்திவேல் கோவருது, அண்ணா ஏன்னா இப்படி என் பிள்ளையை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின் போது, அவன் எப்படி பேசுகிறான், இது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின் போது, அதெல்லாம் சரிப்பட்டு வரும், எனக்கும் அரசியை பிடிச்சிருக்கு அப்படின் போது மறுபடியும் பல்லார்னு வைக்கிறாரு. நம்மளோட வடிவெல்லாம் மாறியெல்லாம் திட்டுறாங்க, ஏண்டா நீ எல்லாம் எப்படிடா இவ்வளோ அயோக்கியனா இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க திட்டுறாங்க. குடும்பமே திட்டினதும் சக்திவேல் இருந்துட்டு மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளையவே அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு. அப்போ முத்துவேல் கேட்குறாரு, ஏண்டா இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தினே வந்து பிறந்திருக்கியா, அந்த குடும்பம் நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அந்த வீட்டு பிள்ளைய போய் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் பிறந்திருக்கியா அப்படின் போது சக்திவேல் பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா உங்கள் பிள்ளை அவங்க வீட்டு பையன் கூட ஓடி போச்சு, அப்போ உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, என் பிள்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அசிங்கமா? அவனுங்க வீட்டில இருந்து 2 பேர் அடிமாடுங்க மாதிரி வந்து என் பிள்ளைய வீட்டு ஏறி வந்து நம்மளை அடிச்சுட்டு போறானுங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இவன் பண்ணா மட்டும்தான் அசிங்கமா? அப்ப இவன் மட்டும்தான் படத்துக்கு போனானா, அவனை சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போனா, அவ பெரிய பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுதானே கூட்டிட்டு போனா, அப்போ அவன் கூட சினிமா போனதும் 2 பேர், அவங்க கிட்ட இருந்து மோதிரம் வாங்கினதும் 2 பேர், அரசி குமார் 2 பேர் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது என்ன குமாரை மட்டும் போட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இதை விட மாட்டேன், நான் போய் பாண்டிய குடும்பத்திட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிக்கு சண்டைக்கு வந்துட்டாரு நம்ம சக்திவேலு. பின்னாடியே வந்துட்டு மாறி வடிவு அப்பதான் எல்லாரும் ஓடி வராங்க, டீ வேணாண்டா அப்படிலாம் பேசாதடா, பொண்ணு விஷயம்டா பேசாதடான்னு, நான் பேசிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வெளியே நின்று கத்துறாரு. டே பாண்டியா வெளியே வாடா, பொண்ளைய வச்சு எல்லாத்தையும் மயக்கி போடலான்னு நினச்சியா, வெளியே வாடா, ஏதோ ஒழுக்கம் நீதி நியாயம் தர்மம்னு ஊருக்கே பேசுவிய, உன் பிள்ளைக்கு நீ அதை சொல்லி கொடுக்கலையா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தங்க கூட படத்துக்கு போயிட்டு வந்திருக்கா, இப்படி ஊர் மேய்ச்சிட்டு வந்திருக்கா, அவர் என்னென்ன வார்த்தையோ பேசுறாரு. ஒரு பொண்ணை இப்படிதான் பேசணும்னு இல்லாத ஒரு வரமுறையோட, ஏன்னா பிளான் பண்ணி கொடுத்ததே, அது எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியல, பிளான் பண்ணி கொடுத்ததே சக்திவேல் தான், ஆனா அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நடு தெருவில் நின்று பேசுறாரு. அப்போ நம்மளோட அப்பத்தான் சொல்கிறாங்க, வேணாண்டா இப்படி தெருவுக்கு கொண்டு வந்து பேசாதடா அசிங்கண்டா அப்படின் போது, யாருக்கு அசிங்கம்? நான் பையனை பெற்றவன், எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை, பிள்ளைய பெற்ற அவன் தான் அசிங்கப்படணும் அப்படின்றாரு. ஸோ நின்று பயங்கரமாக கத்துறாரு, ஏண்டா நீ வந்து இதை நீ சொல்லி கொடுத்து தான் பண்ணாலா? ஏன்னா நீயே இதே வேலையை தான் பண்ண, பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன், அதே மாதிரி உன் பொண்ணுக்கும் நீ தான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், பணக்கார வீட்டு பையனை வளைச்சி போகணுன்னு உன் பொண்ணுக்கும் நீ தான் சொல்லி கொடுத்தியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அங்கே உள்ள அத்தனை பேரும் அப்படியே ஒரு இலவு வீடு மாதிரி உட்காந்து அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பசங்களுக்கு மட்டும் கோவம் வருது. எந்திரிச்சு சண்டைக்கு போகும்போது பழனி, இல்லை வேண்டாண்டா, அவன் வேணும்னு இப்படி தான் வம்பிழுப்பான், பேசாதீங்கடான்னு பழனி பிடிச்சி வைக்கிறார். அவரா அங்கே வெளியே இருந்து கத்திட்டே இருக்காரு, டே பாண்டியா வாடா, உனக்கு அசிங்கமா இல்லையா, ஒழுக்கத்தை உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கலையா, இப்படி ஊர் மேய்ஞ்சிட்டு வரா, நமக்கு தெரிஞ்சே மோதிரம் வாங்கியிருக்கா, தெரியாமல் என்னென்ன வாங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு. அதெல்லாம் எவ்வளோ அசிங்கம். ஏன்னா ஏரியாவே அங்கே இருக்க அத்தனை பேரும் வந்துட்டு பார்க்க தான் செய்வாங்க. நாளைக்கு இவர் எப்படி தெருவில் ஒரு தலை காட்ட முடியும், பார்க்குறவங்க எல்லாரும் ஓ இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பொண்ணு அவன் கூட படத்துக்கு போயிருக்கா, அப்போ என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்று பேசுவாங்களே. ஸோ அது இவர் இப்போவே வந்து பண்ணி விடுறாரு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு மோதிரம் அப்படின்னா தெரியாமல் அவள் என்ன வாங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அவங்களாம் திட்டுறாங்க, அப்போ தாலாம் சரி மாறி எல்லாருமே திட்டுறாங்க, அப்படிலாம் பேசாத, பெண் பாவம் பொல்லாதது, ஒரு பொண்ணை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது போது நான் அப்படி தான் பேசுவேன், அவன் வெளியே வரட்டும், நான் அவனை கேட்டுட்டு தான் பேசுவேன், என் பிள்ளைய வந்து வீடு தேடி அவனுக்கு பையன் அடிச்சுட்டு போனானுங்களே நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் வெளியே நின்று சக்திவேல் கத்திட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்மளோட இவர்
கதிர் அண்ட் செந்தில் 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிற வேலையை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அவன் அடித்து கொன்னுருவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏய் வாங்கடா என்னடா பண்ணிடுவீங்க, உங்களை மாதிரி சில்வெண்ட்டுக்கு பயந்துட்டுலாம் நான் போயிடுவேன் நினச்சிங்களா, வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அடிச்சுக்க போகிறாங்க. அப்புறம் அப்பத்தா வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு வேண்டாப்பா அவன் தான் ஏதோ பண்ணுறான்னா நீங்களும் பண்ணாதீங்கப்பா, நம்ம பிள்ளையோட வாழ்க்கைப்பா இது, எல்லாருக்கும் தெரிஞ்சோ அசிங்கம் நமக்கு தாப்பா, வேண்டாப்பா போங்கப்பா அப்படின்போது எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிறான், இவனை பற்றி நாங்கள் சும்மா இருக்க முடியுமா, எருவு மாடு மாதிரி நிற்கிறானே அவனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவனை தான் இருப்பான், இவனை மேலே வாயமோட சொல்லுங்க அப்பதா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது டே நான் அப்படி தாண்டா பேசுவேன், என்னடா பண்ணுவேன், சங்க அறுத்துருவேன் அப்படி இப்படின்னு சக்திவேலும் பேசுறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம மீனா அண்ட் ராஜி 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக சண்டை போடாதீங்கன்னு. அப்போ நம்மளோட ராஜி சொல்கிறாங்க நமக்கு தெரியும் யார் மேலே தப்பு இருக்கும், அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு அவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும், நீ ஏன் அவங்க கூட பேசிகிட்டு இருக்க, நீ வா அப்படின்னு கதிரை கூப்பிடுறாங்க. உடனே ஓடுகாலி வந்து சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ராஜியும் கேவலமாக பேசுகிறான் அந்த சக்திவேலு. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க ராஜி சும்மா இரு, நம்ம சண்டையை விளக்க வந்துட்டு நம்மளும் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இவங்களையும் செந்திலையும் கதிரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சக்திவேலுக்கு இப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் கேட்கணுமோ உன் பொண்ணை வச்சு ஊர் மேய விட்டுட்டு பணத்துக்காக தான் நீ உன் பொண்ணை பழக விட்டுருக்க, அதாவது என் தங்கச்சியை நீ இழுத்துட்டு போன, சொத்து வரும்னு நினச்சி நீ இழுத்துட்டு போன, அப்பவும் வரல. அடுத்தது எங்கள் வீட்டு பொண்ணு ராஜியை இழுத்துட்டு போனான் கதிர், அதை வச்சு சொத்து வரும்னு நினச்சா வரல. இப்போ உன் பொண்ணை வச்சு என் பையன் இந்த சொத்துக்கள்லாம் ஒரே ஆளுன்றதுக்காக உன் பொண்ணை வச்சு என் பையனை மடக்கி போட்டு சொத்தை இழுக்க பார்க்குறியா, இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தானே பண்ணியிருப்ப, அதுக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா, அதுக்கெல்லாம் நாண்டுட்டு சாகலாம் நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக அவரை பேசி உன் பொண்ணு ஊர் மேய்ஞ்சா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஊர் மேயிறா, இப்போ இப்படி பழகினவ இன்னும் என்னென்னலாம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க லைக் அப்பத்தாலாம் டே தப்புடா, அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படிலாம் கேவலப்படுத்தக்கூடாதா அப்படின்னவா நான், ஏன்னா இவன் பையனை பெற்றவனா அந்த திமிரில் அப்படி தான் பேசிட்டு வந்துடுறாரு உள்ள. அப்போ முத்துவேல் கேட்குறாரு பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படின் போது நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறார். குமார் இது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, நீ இப்படி அந்த பொண்ணை விரும்புறன்றது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு. சக்திவேல் ஷாக் ஆகுறாரு. ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கேன் அண்ணனுக்கு அப்படின்ட்டு. அண்ணா என்னென்ன சொல்கிற அப்படின் போது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பாரு குமார் இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கான் அப்படின் போது நீ அதுக்காக அதிர்ச்சி ஆகலை, கோவப்படலை, அவனை திட்டலை, அதை விட்டுட்டு உன் பையன் மேலே நியாயம் இருக்கிற மாதிரி தான் நீ பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் என்னமோ உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின் போது அண்ணா அப்படி கிடையாதுண்ணே, நீங்கள் போட்டு அடிக்கிறீங்க, அந்த வீட்டு பசங்க போட்டு அடிக்கிறானுங்க, எல்லாரும் சேர்ந்து என் பையனை அடித்து கொண்டுருவீங்களோன்ற பயத்தில் தான் நான் என் பையனுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு எப்படி நான் தெரியும் அப்படின் போது இல்லை சக்திவேல் நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு நீ துணையாக நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுதுன்னு போது அண்ணா அப்போ என்னையும் அடித்து கொள்ளுன அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முத்துவேல் கேட்குறாரு சரி சொல்லு, நீ உண்மையை சொல்லு, நீ ஏன் அந்த பிள்ளை கூட பழகுன, என்ன காரணம் அப்படின் போது நம்ம குமார் சொல்கிறாரு எனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு, அரசியை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்றாரு. சக்திவேல் அடுத்த வார்த்தையை சொல்லாதன்னு சக்திவேல் கண்ணை காட்டுறாரு, இப்போ சொல்லாத அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா குமார் உளறிட்டாரு, நம்ம வீட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாங்களே, அதாவது ராஜியை கதிர் கூட்டிகிட்டு போய் அந்த குடும்பம் அசிங்கப்பட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி அவங்க வீட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னு அதுவும் வந்துச்சு பாருங்க. நம்ம முத்துவேல் கோவப்பல்லாம் மறுபடியும் வச்சு ஏண்டா பெண் பாவம் பொல்லாததுடா, அந்த குடும்பம் நம்மளை அசிங்கப்படுத்திருச்சுதான், ஆனால் அதுக்குன்னு அவங்க குடும்பத்தை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கும் நமக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம நேரடியாக அவனுங்க கூட மோதிரமே தவிர அந்த வீட்டு பொம்பளைங்களை வச்சுலாம் விளையாடக்கூடாது, என்ன பழக்கம் இது, என்ன நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி பலார்னு வைக்கிறாரு. வச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கிட்ட நீ பழகவே கூடாது, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நல்லல் கூட அந்த பொண்ணு மேலே படக்கூடாது, பொண்ணு கூட பிரச்சனையை வச்சுக்காத, அது ரொம்ப பெரிய தப்பு, இந்த வேலையை நீ வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். அடுத்தது மாறி வந்து பலார்னு வைக்கிறாங்க, தண்டை மாடி இப்படி புறம் தொலைஞ்சிருக்கேன், முதல்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தேன், ரவுடி பயில்க கூட சுற்றிட்டு இருந்தேன், அது ஓகே, இப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையிலேயே அழிக்க ஆரம்பிச்சிட்டே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட வடிவு வராங்க, வடிவு வந்துட்டு இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு குமார் நீ வந்து ராஜி விஷயத்தில் ரொம்ப காயப்பட்டிருக்க, இப்போ வீட்டில் இருக்க பொம்பளைங்க நாங்கள் பேச்சு கேள்விப்படுறதை விட வெளியே போகிற ஆம்பளைங்க நீங்கள் நிறைய பேர் உங்களை நிறைய விஷயங்கள் பேசுகிறதும் நம்ம குடும்பத்தையே எல்லாரும் அசிங்கப்படுத்துறதும் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு எல்லாமே புரியுது, ஆனால் அதுக்காக அந்த குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்தணும், ராஜி ஓடி போய் அசிங்கப்படுத்த மாதிரி அந்த புள்ளைய வச்சு அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு, உனக்கு உண்மையாகவே அரசியை பிடிச்சிருந்தா கூட அது வேற கதை, ஆனால் அதை விட்டுட்டு அந்த குடும்பம் அசிங்கப்படுத்தணுன்றக்காக ஒரு பொன் வாழ்க்கையில் விளையாடாத, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாங்க. அப்பத்தாவும் சொல்கிறாங்க அந்த 7 ஜென்மத்துக்கும் பெண் பாவம் விடாதுடா, அதெல்லாம் ரொம்ப தப்புடா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு இப்போ நான் என்னதான் பண்ணணும், ஏன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சத்தியம் பண்ணு
அவங்க சொல்கிறாங்க, நீ சத்தியம் பண்ணு, அந்த பிள்ளை கூட இனிமேல் நான் பழக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறார். அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.